சார் வணக்கம் சார். வணக்கம். பன்னீர்செல்வம் அவர்கள் திடீரென திமுகவில் இணைந்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு பேரதிர்ச்சி. ஒரு முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவின் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் இப்படி பண்ணலாமான்னு விமர்சனங்கள் கலந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? ஆமா, அது வந்துட்டு ஒரு அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க, அதில் வந்துட்டு குறிப்பாக சொல்லி ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய ஒரு எதிரி கட்சியாக தான் வந்துட்டு திமுக அவங்க வந்துட்டு பார்த்தாங்க, சித்தரிச்சாங்க. அப்படி அந்த செல்வி ஜெயலலிதா கிட்ட வந்துட்டு முக்கிய பொறுப்பில் இருந்தவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், இன்னைக்கு வந்துட்டு திமுகவில் சேர்ந்துருக்கிறாருன்னா அதற்கான காரணம் வந்துட்டு செல்வி ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு பாஜக அதிமுகவை கையாண்ட விதம். அதில் அந்த அதிமுகவில் இருந்த முன்னணி தலைவர்கள் எல்லாம் பாஜகவினுடைய கட்டுப்பாட்டுக்கு இசை கட்டுப்பட்டு அவங்க செஞ்ச செயல் அதெல்லாம் சேர்த்து அதிமுகவை சின்ன பின்னமாக்கி சதுரடிச்சு போயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு கட்டம் வரைக்கும் அவரை பயன்படுத்திக்கிட்டு இருந்த இபிஎஸ் வந்துட்டு அவரை தூக்கி போட்டுட்டு இவரே ஒரு தனிப்பெரும் தலைவரானது. அதுக்கப்புறம் இவரை மறுபடியும் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னது. அதுக்கப்புறம் சசிகலாவை அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் சேர்ந்து தூக்கி போட்டது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னம்னா அவங்களுடைய செயலே அவங்கள வந்துட்டு ஒரு நிரந்தரமற்ற ஒரு சுச்சுவேஷன், ஒரு சூழலில் வந்துட்டு தள்ளி வச்சிருச்சு. அப்படியாப்பட்ட இதில் வந்துட்டு பிஜேபி இவருக்கு கை கொடுக்கும் அப்படின்னு அவர் ரொம்ப எதிர்பார்த்தாரு. ஆனால் பிஜேபி அவங்களுக்குன்னு ஒரு எஜெண்டா இருக்குது. அதிமுகவை ஒழுகிறதுக்காக தான் இவங்க வந்துட்டு இவங்களெல்லாம் பயன்படுத்தி அதிமுகவை சதிச்சாங்களே ஒழிய அதிமுக வாழ வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் வேலை எல்லாம் கிடையாது, அது நோக்கமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு கட்டத்தில் அவர் வந்துட்டு என்ன பண்ணார், நம்பி ஏமாந்து தான் ஆடியன்ஸோடு கொடுக்காத போது சுயமரியாதை பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு வெளில வந்தார். அதுக்கப்புறம் ஒரு உடனே முடிவு எடுக்கலை. அப்புறம் அப்படியே இருந்தார் அவர். இந்தாண்ட பக்கமும் போக முடியாது, பிஜேபியோடையும் சேர்த்து தன்னுடைய நிலையை இழக்க அவர் விருப்பப்படல. அதே நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னோம்னா வேற ஒரு வாய்ப்பும் இல்லாத போது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கூட இருந்தவங்கெல்லாம் வலியுறுத்தி ஒரு தீர்மானமே போட்டு அவர் கடைசியாக கூட்ட ஒரு கூட்டத்தில் 90% பேர் அந்த திமுக போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன போது அவங்க எல்லாரும் முடிவு எடுக்கட்டும், நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி தான் இவர் சைலண்டாக இருந்துட்டு கடைசியாக அவர் முடிவு எடுத்துட்டு இவரும் ஐயப்பனை போய் சேர்ந்துருக்கிறாங்க. ஒரு சிக்கலும் சூழலும் தான் அரசியல் வாழ்க்கையில் ஒரு அரசியல்வாதியினுடைய போக்கை தீர்மானிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிக்கல் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு, வந்துட்டாரு. அவருக்கு அதில் 2 விஷயம். ஒன்று, தன்னை இணைக்காம நடுத்தருவில் விட்ட பிஜேபிக்கு இது ஒரு அடி. தன்னை கட்சியில் சேர்க்காம ஒரு மோசமாக தன்னை இது பண்ண அவர் எடப்பாடியை ஒரு பழி வாங்கணும். அவருக்குன்னு இருக்கக்கூடிய கட்சியினுடைய பலம் வந்துட்டு அவருடைய தென் மாவட்டங்களில் அவருக்கு இருக்கக்கூடிய தனித்த செல்வாக்கு, அந்த செல்வாக்கு எடுத்து வந்துட்டு திமுகவுக்கு கொடுத்து அதிமுகவை மறுபடியும் ஒரு ப்ரெஷருக்கு உள்ளாக்குறாரு போட தேர்தல் மாதிரியே. அதுதான் இதில் முடிஞ்சிச்சு. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தென் மாவட்டங்களில் ஒரு வலிமையான சக்தி அவருடைய கட்சிக்கு வந்துருச்சு. இவ்வளோதான் மேட்டர் செட்டில்டு. ஓபிஎஸ்ஸால் அதிமுகவுக்கு ஒரு பெரிய இழப்பு போன முறை அது நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், ஒரு கட்சியில் ஒரு நீண்ட காலமாக இருக்கிற ஒருத்தரை வந்துட்டு நீங்கள் தூக்கி நடுத்தரவில் விட்டுட்டீங்க அப்படின்னா அவரை சார்ந்து வாழக்கூடிய அவரால் நன்மை பெற்ற மக்களும் அவர் நடுத்தரவில் விடுவாங்கன்னு எதிர்பார்க்கவே முடியாது. எடுத்துக்காட்டா ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் இருந்த தாமரகணி, அவர் என்னென்ன எம்ஜிஆர் மிரட்டியெல்லாம் பார்த்து என்னென்ன பண்ணார். நான் சரிதான் ஊர் தலைவரை நான் தனியாக நின்றுக்கிறேன்னு அவர் தான் ஜெயிச்சார். திமுகவில் வந்துட்டு வாலாஜா ஹசேன் என்ற ஒரு இளைஞனை வந்துட்டு கலைஞர் சீட்டு தரல, அவன் தனியாக நின்று ஜெயிச்சான். தலைவனையும் மிஞ்சிய தொண்டன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அரவணைச்சிக்கிட்டாரு. எம்ஜிஆரும் தாமரகணியை சேர்த்துக்கிட்டாரு. எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா தலைவன் கட்சி சின்னம் இதுதான் வந்துட்டு எல்லாத்தையும் தீர்மானிக்கணும், அது எப்பொழுதுமே கிடையாது. அவங்களும் செயல்படுறாங்கல்ல. அந்தந்த பகுதி போய் இவ்வளோ காலம் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு, சிஎம்மாக இருந்திருக்கிறாரு, பொருளாளராக இருக்கார், கட்சிக்கு அமைச்சராக இருந்திருக்கிறாரு. இப்படியெல்லாம் வந்துட்டு அவர் அந்த பகுதி தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் எவ்வளோ செஞ்சுருக்கலாம், தனிப்பட்ட முறையிலையும் பகுதி அடிப்படையிலும் துறை ரீதியாகவும். அதெல்லாம் அவங்க நினச்சி பார்ப்பாங்கல்ல. அந்த ஸ்ட்ரென்த்து நீங்கள் வந்துட்டு அது இன்றைக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஓபிஎஸோட தான் நிற்கும். கட்சிக்காரன் அப்படின்ற வந்துட்டு அப்படி சிந்திக்கலாம், இப்படி சிந்திக்கலாம். ஆனால் மக்கள் எப்படி சிந்திப்பாங்கன்னா இப்படி தான் சிந்திப்பாங்க. ஸோ அவருக்கு ஒரு கௌரவமான இடத்த கொடுத்துருவாங்க. அதை நம்பி தான் இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி அங்கே இருந்தெல்லாம் வண்டிலாம் எடுத்துக்கிட்டு இங்கே அறிவாலயத்தில் வந்து நின்று அவங்க வந்துட்டு கட்சியில் சேர்ந்துருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஓபிஎஸ் காரணமா அல்லது இபிஎஸ் காரணம்? எல்லாம் இவங்க எல்லாருமே. அந்த சாம்பார் கசக்கிறதுக்கு காரணம் அதில் போட்ட எல்லாம் தான். ஊற்றின தண்ணி கிடையாது, கரைச்சி ஊற்றின மஞ்சள் தூள் கிடையாது, அதெல்லாம் பெருங்காயம் அதெல்லாம் கிடையாது. எல்லாமே தப்பாக போயிடுச்சு. சாம்பார் தப்பாக வச்சுட்டு சாம்பார் நல்லா இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதிமுக செல்வி ஜெயலலிதா இருக்கும் போது 43% ஓட்டு பேங்க். இவர் தர்ம யுத்தம் நடத்தினார். இவர் தானே பண்ணார் ஃபஸ்ட்டு, முதல் துரோகி. அடுத்தபடியாக என்ன பண்ணார், வந்து சேர்ந்தார். சேர்ந்துட்ட உடனே இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க,
ஆட்சியில் எடுத்து வந்து எடப்பாடியை உட்கார வச்சு கட்சியையும் ஆட்சியையும் சரியாக விட்டுட்டு போனேன். இன்டாக்ட்னு சொல்லுவாங்க. நல்லா ஒற்றுமையாகவும் பலமாகவும் விட்டுட்டு போனேன். சசிகலா தூக்கி வெளில போட்டாங்க. எதுக்கு வெளில போட்டீங்க? ஏதாவது காரணம் இருக்கா? இல்லை. அப்படியே தூக்கி வெளில போட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணீங்க? அமைப்பு விதிகளையே வந்துட்டு உங்களுக்கு வசதியாக மாற்றி பொதுக்குழுக்கு அதிகாரம்னு சொல்லி மாற்றுறீங்க. அது நீதிமன்றம் எல்லாத்துக்கும் ஆமாம் போடுற நீதிமன்றம் தான் இப்போ இந்தியா முழுவதும். ஆமாம் போட்டாங்க. அவங்க போட்டுட்டு 2 பேரும் ஆனீங்க. அதுக்கப்புறம் இவரை தூக்கிட்டு அவர் மட்டுமே ஆனார். அப்புறம் அவர் எல்லாத்தையுமே ஆக்கிக்கிட்டாரு. இப்படி எல்லாரும் சேர்ந்து சதைச்சு அதிமுக தான் போன தேர்தலில் 7 இடங்களில் டெபாசிட் எடுத்துச்சு. இப்போ புரியுதுங்களா? இவ்வளோத்துக்கும் காரணம் இவங்க தான். எந்த இடத்துலையும் சசிகலா எதையும் பண்ணலை. அவங்கள அரசியலில் இறங்க விடாத பிஜேபி தடுத்துட்டாங்க. அதான் சொல்கிறாங்களே 12 வழக்கு 11 விடுதலை ஆகிட்டேன், இன்னும் ஒரே வழக்கு தான், அதுலேயும் விடுதலை ஆகிடுவேன் அப்படின்ற நிலைக்கு தான் அவங்க துணிஞ்சு அரசியலுக்கு வராங்க. பட் தட் இஸ் டூ லேட். அது வரைக்கும் காத்துட்டு இருக்காது அரசியல். போச்சு, எல்லாம் போச்சு. அவங்களுக்கு ஆதரவாக நின்றவங்கெல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க? இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் வந்துட்டு இன்னைக்கு அதிமுக இருக்குது. அவங்க வந்துட்டு இபிஎஸ் நான் மட்டும் இங்கே வந்துட்டு இந்த சிறையில் தமிழ்நாடு சிறைக்கு வந்திருந்தேன்னா இன்னைக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன விதமான மனுஷன் இபிஎஸ் அப்படின்ற ஒரு சிந்தனை மக்கள் மத்தியில் ஏற்படுமா ஏற்படாதா? ஏற்படாதா? இதுதான் பிரச்சனையே. கட்சியை சுயநலத்துக்காக அப்படி சிதைச்சிட்டாங்க. கலைஞர் இறந்து போறாரு, செயல் தலைவராக இருந்த ஸ்டாலின் தலைவர் ஆகிறாரு. ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு, அவரோட மூத்தவர்கள்லாம் இருக்காங்க. ஏன் அரவணைச்சு கொண்டு போகணும்? தான் மட்டுமே அப்படி சொல்லிட்டு துரைமுருகனை தூக்கு, டிஆர் பாலு தூக்கு அப்படின்னு பண்ணா கட்சி நீங்கள் என்ன ஆயிருக்கும்? இப்போ புரியுதுங்களா? 2 வித்தியாசம் ஒரே காலகட்டத்தில் நடந்துச்சு. இவங்க 2016 சார் ஜெயலலிதா இறந்தாங்க அப்படின்னோம்னா அவர் 2017 18 இறக்குறாரு. ஆனால் எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்க. ஒரு அமைப்பை எப்படி கட்டி காத்து கொண்டு போகிறான் அப்படின்றதுல தான் தலைவனுடைய முதல் அந்த அத்தாட்சி. அந்த இடத்துலலாம் எடப்பாடி பழனிசாமி தோத்துட்டாரு. தன்னை எடுத்தாந்து சீஃப் மினிஸ்டர்ஷிப்பில் உட்கார வைக்கிற வரைக்கும் இவராக முதல்வராக போகிறாரு. அப்படி யாராவது நினச்சிருப்பாங்களா? அப்படியேப்பட்ட பொம்னாட்டி நீங்கள் தூக்கி வெளில போடுறீங்க. சரியா? அது அவ்வளோதான். அந்த கட்சி நீங்கள் சதஞ்சு போயிருக்கிறதுக்கு காரணமே இதுதான். என்னதான் இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்கள் அம்மாவனுடைய விசுவாசி, முன்னாள் முதலமைச்சர், அவர் போய் இப்படி பண்ணலாமா? ஒரு முக்கியமான ஒரு இடத்த வந்துட்டு மார்ஷல் நீங்கள் கவனிக்கணும். திமுகவும் அதிமுகவும் கொள்கை எதிர்நிலை கொண்ட கட்சிகள் கிடையாது. கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, முரண், இதனால வந்தது தான் அதிமுகவை தவிர கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. 2 பேருக்கும் ஒரே கொள்கை தான். இதுவும் ஒரு கொள்கை தானே. திமுக எதிர்ப்பு தான் பிரதான கொள்கை. அப்படிலாம் அவர் ஒன்றும் சொல்ல. அண்ணா தான் சொன்னார். அப்புறம் தான் வந்துட்டு அண்ணா தீய சக்தி, அதெல்லாம் வந்துட்டு அப்புறம் கண்டுபிடிக்கப்பட்ட வார்த்தைகள். நான் என்ன சொல்ல வரேன்னா, பிஜேபிக்கும் அதிமுக திமுகவுக்கும் தான் கொள்கை எதிர்நிலை. எதிரி கூட சொல்ல மாட்டேன், எதிர்நிலை. ஏன்னா அவங்க வந்துட்டு சமூக நீதியை ஏற்றுக்க மாட்டாங்க, சமத்துவத்தை எடுத்துக்க மாட்டாங்க, மதச்சார்பின்மையை ஏற்றுக்க மாட்டாங்க, பெண்ணுரிமையை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படியாப்பட்ட கட்சி தான் பிஜேபி. அதோட கூட்டணி வைக்கிறது தான் கொள்கை முரண். இவங்க இந்தாண்ட வந்துட்டு அதனால தான் இத்தனை பேர் அதிமுக இருந்து வந்துட்டு இத்தனை பேர் அமைச்சராக இருக்கிறான் திமுகவில். அப்புறம் என்ன இருக்குங்க? ஸோ திமுகவும் இவங்களும் வந்துட்டு கொள்கை எதிர்நிலை இல்லாதனால தான் அங்கே புறக்கணிச்சிங்க நீங்கள் அந்த ராமநாதபுரம் எம்பியை இல்லையா, அன்வர் ராஜாவை. அவர் அங்கே தான் போய் சேர்ந்தார். ஐயா என்னோட பேசினார், ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார், அதிமுக ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு ஸ்கோப்பே இல்லை தம்பி, நான் எங்கே நின்று போராடுறது அப்படின்னு கேட்டார். இந்த கேள்வியை உங்களுக்கு தான் இன்றைக்கி நான் வெளியிடுறேன். புரியுதுங்களா? அவர் எல்லாரோடையும் பேசினார், பலரோடையும் பேசினார். அந்த மனிதனுடைய வருத்தம் என்ன? அவரை ஏன் நிறுத்துற? பிஜேபிக்காரன் சொன்னான் அவரை ஏன் நிறுத்துறாங்க அப்படின்ட்டு. ஒன்று வேற யாரையாவது நிறுத்து, இல்லை அந்த தொகுதியை என்கிட்ட கொடுன்னா. வேணாம், நாங்கள் வேற ஒருத்தனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை புறந்தள்ளினாங்க. ஜெயலலிதா இருந்தால் பண்ணியிருப்பாங்களா? நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா ராமநாதபுரம் மக்களவை தொகுதிக்கோ இல்லாட்டி ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருந்தோ அன்வர் ராஜா தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னா அது யாருடைய கட்சி? இதுதான் இங்கே பிரச்சனையே. நீங்கள் உங்களுடைய சுயநல வசதிக்காக ஏதாவது துரோகி அது இதெல்லாம் பட்டம் கொடுத்துலாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் யதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல, வரலாறுன்னு ஒன்று இருக்குல்ல. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி எல்லாம் அதிக அளவிலான மனிதர்கள் மற்ற கட்சியிலிருந்து எதிர்கட்சியிலேருந்து வந்து இணையறத திமுகக்குள்ள இருக்கிற நிர்வாகிகள் விரும்புவாங்களா? அவங்களுக்கு ஒரு அதிருப்தி வராதா? வராது. திமுக பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரொம்ப கட்டமைக்கப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு கட்சி. அப்போ ஸ்டாலின் என்ன சொல்லுவார்? அவனுக்கு கொடுக்குறீங்களா? கொடுக்குறேன்டா, உனக்கு என்ன போச்சு? ஏன் உள்ளாட்சி இல்லையா, நகரசபை இல்லையா, மேயர் பொறுப்பு இல்லையா, வாரியங்கள் இல்லையா, உன்னை கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்வாரு. இல்லை எதுவுமே இல்லை, என் இதயத்தில் என்ன இருக்குது போட அப்படின்றவாரு.
எந்த கட்சிக்காரன் எனக்கு சீட்டு தரேன்றதுக்காக கட்சி விட்டு போயிருக்கிறான் திமுக? சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்களேன். நீங்களும் ஒரு பத்திரிக்கையாளர், நானும் ஒரு பத்திரிக்கையாளர். போயிருக்காங்களா? இப்போ வந்திருக்கிறவங்களாம் யார்? பெரிய குளத்தில் ஓபிஎஸ் தான் ஜெயிப்பார். அவருக்கு சீட்டு கொடுத்தா இது வரைக்கும் அதிமுக சீட்டாக இருந்தது, இப்போ திமுக சீட்டு. தென்காசியில் வந்துட்டு அவர் மனோஜ் பாண்டியன் தான் ஜெயிச்சிருக்காரு. அவர் மீண்டும் ஜெயிப்பார். இது வரைக்கும் அவர் அதிமுக, இதுக்கு மேலே அவர் ஒரு திமுக. ஒருத்த நாட்டில் வைத்தியலிங்கம் தான் ஜெயிப்பார். இது வரைக்கும் அதிமுக, இப்போ திமுக. இல்லை திமுக என்ன இருக்குது இழப்பு? கெயின் தானே. 187 தொகுதியில் போட்டிட்டு 134 தானே ஜெயிச்சாங்க. அப்போ அந்த தோத்த தொகுதிகளில் தான் இப்போ வந்துட்டு இவங்களுக்கு ஆதரவு வராங்க ஜெயிச்சவங்க. அவருக்கு என்ன இருக்குது அதில் கஷ்டம்? கொடுத்துட்டு போகிறாரு, சீட்டாக எடுத்துகிட்டு போகிறாரு, அவ்வளவுதான். ஒரு பலம் எனக்கு சேருது இல்லை, நான் ஏன் அந்த பலத்தை விடணும்? ஸோ இன்றைக்கி துணை பொதுச் செயலாளர் அவர் ஆவாருன்றாங்க, நாளைக்கு அவர் சபாநாயகரை கூட ஆகலாம். யாருக்குண்டா? ரைட்டுங்களா? கௌரவமான ஒரு இடம் இல்லை. ஒரு ஓபிஎஸ் ஒன்று வந்துட்டு நான் வந்துட்டு காலி பண்ணிட்டேன், ஒன்றும் இல்லாத போயிட்டேன் அப்படின்னு எல்லாரும் தானே பேசுனாங்க. சார், இப்போ ஓபிஎஸ்ஸே ஒரு தொகுதியில் போட்டியிடுறாருன்னு வச்சுங்களேன், அந்த தொகுதியில ஏற்கனவே திமுகவுக்காக காலங்காலமா உழைச்சி ஒருத்தர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பார்ல, அவருக்கு இப்போ ஓபிஎஸ் வருகை டிஸ்டர்பை கொண்டு வராதா? ஐயா, தனி மனித ஆர்வங்களுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்க அப்படின்னோம்னா கட்சி இருக்காது. தனி மனித ஆர்வம், ஆசா பாசங்களுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டு போனீங்கன்னா கட்சி இருக்காது. அப்படி பார்த்தா தனி மனிதர் இப்போ அமைச்சரவையில கூட பாருங்க. நான் என்ன ஒன்று சொல்றேன் பாருங்களேன், அது உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு கன்வின்சிங்கா இருக்கும். இப்போ இளைஞர் அணிக்கு நிறைய கொடுக்குறாங்க. ஏற்கனவே இருந்தவங்களாம் அப்போ செத்து போயிட்டாங்களா? இருக்கிறாங்க தானே அவங்க. அடுத்த ஆள் இடம் கொடுக்குறாங்கல்ல, அதே தான் இதுலேயும். அரசியலுடைய சூழல் அந்த மாதிரி இருக்கும். எப்போதுமே சொல்ல வரேன், நீங்கள் சொல்லக்கூடியதில் நியாயத்தை நான் ஒத்துக்கிறேன். அதே நேரத்தில் அரசியல் அப்படின்றது அப்படிதான். பலத்தை வச்சு தான் அரசியலையே பார்க்கணும். நீங்கள் ஒருத்தர் வர்றது பலமாக பலவீனமா, அந்த பலத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்க போகிறோம், அதான் முக்கியம். தென் மாவட்டங்களில் அப்படி எப்படி இருக்கிற சூழலில் நம்மளுடைய பலத்தை நம்ம தக்க வைக்கணும் அப்படின்னு வரும்போது, இந்த மாதிரி ஒருத்தர் வராரு அப்படின்னும் போது, பெரும் கூட்டமாக வராங்கன்ற போது அவங்கள அரவணைச்சிக்கிட்டு தான் போய் ஆகணும். அப்போ தான் திமுகவும் நிலைக்கும், இல்லாட்டி நிலைக்காது. அது ஒரு கட்சிக்காரர் எடுக்கிற முடிவாக இருக்காது, அது வந்து தலைமை எடுக்கிற முடிவாக தான் இருக்கும். இப்போ ஓபிஎஸ்னுடைய வருகை, எம்ஜிஆருக்கு இருக்கும்போது நிறைய பேர் போனாங்க, எஸ்டிஎஸ் உட்பட. விட்டுட்டார் எம்ஜிஆர். அப்படியே ஆளை விட்டு அனுப்பி மறுபடியும் எடுத்துட்டு வந்துடுவார். ஏன்? 1000 தான் இருந்தாலும் அவன் நம்ம கட்சிக்காரன். அதே மாதிரி கலைஞர் செஞ்சதையும் நான் பார்த்துருக்குறேன். ஒருத்தர் பெரிய குற்றச்செயல் செஞ்சு மாட்டிக்கிட்டாரு, அவர் தான் அந்த செயலை நிரூபிச்சுட்டு இதுக்கு மாதிரி எதுவும் வந்து செய்யாத போடான்னு சொல்லிட்டு அதே பொறுப்பில் அவனை அப்படியே அனுப்பி வச்சுட்டாரு. அவன் சார் வரையும் கட்சிக்காரனை தான் இருந்தான். அதான் தலைவர்கள் அப்படிதான் செய்வாங்க. அவங்க விட மாட்டாங்க, இன்னொருத்தருக்கு வந்துட்டு ஆளுமையை பெற விட மாட்டாங்க. 2-3 முறை சந்திச்சுட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் தானே இப்போ அந்த இடத்துக்கு போறாரு. இவர் போறதுக்கு முன்னாடி வைத்தியலிங்கத்துல இருந்துட்டு மனோஜ் பாண்டியன் வரைக்கும் எல்லாரும் போயிட்டாங்க அந்தாண்ட. கடைசியாக தான் ஐயப்பன் இவரும் போறாங்க. புரியுதுங்களா? அப்போ அதோட வந்துட்டு ரவீந்திரநாத்துக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும். சிட்டிங் எம்பிக்கே அவங்களுக்கு வந்துட்டு சீட்டு தரலையா பிஜேபி? தேனி தொகுதி அவருக்கு தானே கொடுத்துருக்கணும், உடம்பு அதானே கொடுக்கலையே. அப்போ யாரால யாரு? அப்போ ஒருத்தனை மதிக்கல அப்படின்னு வரும்போது மதிப்பை தான் சார் தேட பார்ப்பான். அத்தனை ஆண்டு கால அரசியல். இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு ஒரு 40 ஆண்டு கால அரசியல் இருக்குதுல பின்னணியா. அவர் தூக்கி நான் நடுத்தரில் விட்றேன்னு 2 கட்சி சொல்லும் போது அவரை நிலைநிறுத்திக்க தான் பார்ப்பாரு. அதை நான் அது புரிஞ்சுக்கிறோம். திமுகவில் இருக்கவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு ஆகணும். அதான் அரசியல். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு தான் பார்க்கணும். நீ தேனி தொகுதி, பெரியகுளம் தொகுதி, கம்பம் தொகுதி அப்படின்னு பார்க்க முடியாது. இது ஓபிஎஸ்கே ஒரு டவுனாக இருக்காது அவருடைய அரசியல் செல்வாக்கு, அவருடைய கெப்பாசிட்டிக்கு. ஒரு சிஎம்மாக இருந்தவர் இப்போ 2வது 3வது கட்டம் எப்படி திமுக உள்ள போனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கீழே தான் இருந்தாகணும். எல்லாருக்குமே இது புரியும். இது ஓபிஎஸ் மீதான பார்வையை இது பண்ண. இபிஎஸோட இருந்தபோது இபிஎஸ் எந்த நிலையில் இருந்தார்? இபிஎஸோட உன்னதமான நிலையில் தானே இருந்தார். தூக்கி போட்டார் வெளில. அவரு தூக்கி போட்டு ஒண்ணுமில்லாத ஆக்கினாரு. எல்லாத்துக்குமே ஓபிஎஸ் பதில் சொல்லிட்டு தாங்க வர்றாரு. இன்னைக்கே அவர் எவ்வளவு கேள்விகளை எதிர்கொண்டாருன்றதை பாருங்க. புரியுதுங்களா? ஒண்ணு மட்டும் சொல்றேன், திமுகவும் அதிமுகவும் எதிரி கட்சிகள் அல்ல. அரசியல் ரீதியான எதிர்நிலை கொண்ட கட்சிகள் தானே ஒழிய கொள்கை ரீதியான எதிர்நிலை கொண்டவர்கள் அல்ல. அவ்வளவுதான். நீங்க எந்தாண்டு அடிச்சீங்கன்னா அந்தாண்ட போவான், அந்தாண்டு அடிச்சீங்கன்னா எந்தாண்டு வருவான். இது இவ்வளவுதான். நிறைய விஷயங்கள் போய் நன்றி சார்.